இதை வாசித்த உடனே அந்த ஆகி அவங்களுக்கு சந்தோஷம் பொங்கல. ஓடி போய் அவங்களுடைய கணவன்கிட்ட சொல்றாங்க, எங்க நம்ம ஸ்வீடன் தேசத்துக்கு போகணும். யார் அங்க உயிரோட இருக்கிறா சொல்றாங்க, அவங்களுடைய அப்பா. அமெரிக்கா வந்த நாள்ல இருந்து அப்பாவை இன்னும் பார்க்கல. உடனே அந்த அம்மா, இப்ப அவங்களே ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கும், அவங்களும் அவங்களுடைய கணவர் 2 பேரும் ஸ்வீடன் தேசத்துக்கு போறாங்க. அவங்களுடைய அப்பாவை முதல் தடவை பார்க்க போறாங்க. யார? அப்பாவை முதல் தடவை. யாரு? பெரிய மிஷினரியா இருந்தவருங்க, ஊழியத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்காக காடுகளுக்கு போனவர். அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அவருக்கு இப்ப திருமணமாகி மற்ற பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஸ்வேயா ஃப்ளட்டுடைய பிள்ளை, டேவிட் ஃப்ளட்டுடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன், எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா மாடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கிட்ட இயேசுவை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க. இயேசுன்ற பேரை கேட்டால் அவர் மிருகமாக மாறுறாரு. கிறிஸ்தவத்தை பற்றி எதுவுமே சொல்லாதீங்க, போய் பார்த்துட்டு வாங்க. அந்த அம்மா மேலே ஏறி வராங்க. அந்த ஆகி அந்த மாடியில் ஏறி வந்து அந்த ரூமுக்கிட்ட வந்தால் ஒரே ஸ்மெல். என்ன கதவை திறந்தா அந்த ரூம் ஃபுல்லா பாட்டில், விஸ்கி பாட்டில், ரம் பாட்டில். குடி பழக்கத்திற்கு அடிமையா ஒரு சேர்ல குடிச்சு அரை போதையில் விழுந்து கிடக்கிறார். யாரு? டேவிட் ஃப்ளட். அங்க போய் டோரு கிட்ட நின்று சொல்றா, பாப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுறா. அந்த சத்தம் கேட்டனே அவருக்கு தெரியுது யார் வந்திருக்கிறா. அவர் திரும்பி முதல்ல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, ஐனா. இப்ப அவளுடைய பேர் ஆகி. ஐனா, உன்னை நான் இன்னைக்கு விட்டுட்டு அந்த அம்போன் விட்டுட்டு வரணும்ன்ற எனக்கு விருப்பம் இல்லை. It was not my intention to desert you. உன்னை அப்படி நான் தனிமையா விட்டுட்டு வரணும்னு நான் யோசிக்கலாமா? ஆனா வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், சூழ்நிலைகள் அப்படி தள்ளிருச்சு. அப்பா உன்னை நேசிக்கிறேன், டாடி லவ்ஸ் யூ. அப்பா அவ சொன்னா, அப்பா நீங்க என்ன அப்படி தனிமையா விட்டுட்டு வந்த அப்படின்லாம் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க என்ன அப்படி விட்டுட்டு வந்தாலும் இயேசு என்ன செய்யல, கைவிடல. ஆண்டவர் என்ன கைவிடல, ஆண்டவர் என்ன செய்யல, கைவிடல. உடனே ஆண்டவர்ன்ற வார்த்தை கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சொல்லாதம்மா அந்த பேரை. ஆண்டவர் என்ன பண்ணாத, சொல்லாத. ஆண்டவர் மாத்திரம் நேசிச்சிருந்தா ஏன் உங்க அம்மாவை சாவிடணும்? அம்மா ஆண்டவர் மாத்திரம் நம்மளை நேசிச்சிருந்தா ஏன் என் குடும்பத்தை உடைக்கணும்? ஆண்டவர் மாத்திரம் என்ன நேசிச்சிருந்தா ஏன் உன்னையும் என்னையும் பிரிக்கணும்? சொன்னாப்பா, நீயும் அம்மாவும் ஸ்வீடனை விட்டு ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போனது வீண் இல்லை அப்படின்னு அந்த மேகசின் எடுத்தாங்க. அவங்க அப்பா காமிக்கிறா பாரு, நீயும் அம்மாவும் வாழ்க்கையில இது வேண்டாம், சுகபோகமா வாழ்ற வாழ்க்கை வேண்டாம், நீங்க விட்டுட்டு போனது வீண் கிடையாது. அம்மா மரிச்சது வீண் கிடையாது. ஏன்னா நீங்களும் அம்மாவும் அங்க இருக்கும் போது ஒரு சின்ன ஆப்பிரிக்கன் பையனுக்கு நீங்க இயேசுவை பத்தி சொன்னீங்க இல்லையா? அந்த ஆப்பிரிக்கன் பையன் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரனா மாறி அவன் தன்னுடைய தேசத்துல எத்தனை சபைகளுக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அவன் தலைவரா இருக்கிறான். நீங்க போனீங்களே காடு காங்கோ, இன்னைக்கு அது கிறிஸ்தவ நாடா இருக்குப்பா. அங்க இயேசு இருக்கிறாரு, அங்க சிறு சபைகள் இருக்குது. இன்னைக்கு நிறைய மிஷனரிகள் உங்க பேரையும் அம்மா பேரையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அங்க யாரா மாறிட்டு இருக்கிறாங்க, மிஷனரிகளா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால நீ சொல்லாத இயேசு உன்னை நேசிச்சது வீணு, அம்மாவுடைய மரணம் வீணு நீங்க சொல்லாதீங்க. எல்லாம் ஒரு காரணமா தான் என்ன செஞ்சுச்சு, நடந்துச்சு. அல்லேலூயா. அந்த சாட்சியை கேட்ட உடனே 50-60 வருஷமா குடி பழக்கத்திற்கு, போதை பழக்கத்திற்கு, பின்மாற்ற வாழ்க்கைக்கு அடிமையா இருந்த டேவிட் ஃப்ளட் அந்த சம்பவத்தை கேட்ட உடனே மீண்டும் ஆண்டவரோடு தன்னுடைய உறவை ஒப்புட்டார். திருப்பி ஆண்டவர் தழுதார், ஆண்டவரே என் மூலமா, என் மனைவியின் மரணம் மூலமா இவ்வளோ பெரிய காரியத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்றத நான் உணராம, அப்படின்றத பார்க்காம உமக்கு பிரியமில்லா வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை என்ன செஞ்சாரு, மீண்டும் ஒப்பு கொடுத்தார். ஒரு சில நாட்கள் அவங்க அப்பாவோட தங்கி இருந்துட்டு ஆண்டவருக்குள்ள நித்திரை அவரு நிச்சயத்தோட என்ன செஞ்சாரு, அவரு நித்திரை அடைந்தார். அந்த கதை சம்பவம் சொல்லுது. உடனே கதை முடியல, அங்க கவனிங்க. ஸ்வேயா ஃப்ளட்டுடைய மகள் ஆகி அவங்க மீண்டும் அமெரிக்காவுக்கு வந்தாங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க ஒரு இன்டர்நேஷனல் மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸுக்காக எல்லாரும் லண்டன் வந்தாங்க. சொல்லுங்க, எங்க வந்தாங்க? லண்டன் வந்தாங்க.
அப்போ இந்த ஆகியும் அவங்களுடைய கணவரும் அந்த மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்தாங்க. அங்க கடைசி நாள் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். அவர் யாருன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த அங்க இருக்கிற திருச்சபைகளுக்கு தலைவராக இருந்த, யாரு, சின்ன ஊழியக்காரர் கிடையாது, பெரிய ஊழியக்காரர், தலைவராக இருந்த. அவருடைய காலத்தில் 1.5 லட்சம் பேர் அவர் கீழே இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரர் அந்த மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் கடைசி நாள் பேசுகிறார். பேசிட்டு அவர் சொல்கிறார், எங்கேருந்து வந்தேன், எங்கே ஊழியம் செய்யணும் சொல்லி முடித்த உடனே இந்த ஆகி அவங்களும் அவங்களுடைய கணவனும் போய் அந்த ஆப்பிரிக்கன் ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, எங்க இப்போ ஜாயரா இருக்கிற ஊர், முதல்ல அதுக்கு பேர் என்னது, அதுக்கு காங்கோவா இருந்துச்சு, காங்கோ இருக்கு இன்னும். அப்போ அந்த காங்கோல நீங்க ஸ்வேயா ஃப்ளட்ன்ற பேரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களாங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அந்த பேரை கேட்ட உடனே அவர் அப்படியே பைபிள் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் அவருடைய பேரை, அந்த அம்மா பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், how do you know? அவங்க சொன்னாங்க, அது எங்க அம்மாங்க. ஸ்வேயா ஃப்ளட் யாரு, எங்களுடைய. அப்போ நீ தான் அந்த ஐனாவா? எஸ், ஐ அம் ஐனா. இப்போ மேகி, நீ பிறக்கும் போது உங்க அம்மா செத்தாங்க. அவங்க சாகரத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் முட்டையும் கோலையும் பாலும் கொண்டு போயிட்டு இருந்த அந்த சிறுவன் நான் தான். அந்த சிறுவன் யாரு? I was that little boy. உங்க அம்மா அப்பா மரிச்சா, உங்க அம்மா மரிச்ச மரணம் வீண் கிடையாது. அவங்க மரிக்கும் போது அவங்க சும்மாலாம் சாகல. என்ன இயேசுக்குள்ள யாரா மாத்துனாங்க? ஒரு சீஷனா மாத்துனாங்க. நான் போய் என் இனத்தலைவன்கிட்ட இயேசுவை பத்தி சொன்னேன். என் மூலம் என் முழு இனமும் என் தேசமும் யாரா மாறினாங்க? இயேசுவின் பிள்ளையா மாறினாங்க. நான் தான் அந்த பையன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அந்த ஆகியும் அந்த ஆப்பிரிக்க ஊழியக்காரர் 2 பேரும் கட்டி அழுதாங்க. அழுதுட்டு அவர் சொன்னாரு, why don't you come to Zaire? ஏன் நீங்க காங்கோவுக்கு வரக்கூடாது? உங்க அம்மா அப்பா ஊழியம் செஞ்ச இடத்தை நீங்க ஏன் வந்து பார்க்க கூடாது? உடனே இது வரைக்கும் பிறந்த நாள்ல இருந்து அங்க போகாத அந்த ஆகி அவங்க அந்த ஆப்பிரிக்க ஊழியக்காரரோட சேர்ந்து எங்க செஞ்சாங்க? அவங்க பிறந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த என்டொலேரோ அப்படின்ற காடுகளுக்குள்ள போய் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்ட காரியங்கள், இடங்கள், அந்த அவங்க அம்மா மரித்த இடம் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? சுத்தி பார்த்துட்டு கடைசியில போற நாளைக்கு ஒரு ஆராதனை அங்க ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த ஆராதனையில ஸ்வேயா ஃப்ளட் அப்படின்ற பேரு உலகத்துல யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ஆனா அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல அந்த ஜாயர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரு யாரு? ஸ்வேயா. நிறைய கருப்பு பிள்ளைங்க ஸ்வேயான்ற பேரை வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். நிறைய கருப்பு பசங்க டேவிட்ன்ற பேரை வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப அங்க நின்னா பார்த்தா எங்க அப்பா அம்மா செஞ்ச ஊழியம் என்ன ஆகல? வீணாகல. கடைசி அவங்க போகும்போது அந்த சர்ச் சர்வீஸ்ல அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு பெரிய ஒரு ஆராதனையில அங்க நின்று பாடி துரிச்சாங்க. அங்க நின்ன அந்த ஊழியக்காரர் யாரு? அந்த சின்ன பையனை அவங்க இயேசுக்காக வழி நடத்தினாங்க பார்த்தீங்களா? அந்த ஊழியக்காரர் எழும்பி வாசிச்சாருங்க. யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். ஒரு எழும்பி நின்னாங்க வாசித்தாரு. என்ன வாசித்தாரு? I tell you the truth, unless a kernel of wheat falls to the ground and dies, it remains a single seed. But if it dies, it produces many seeds. கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து உடைக்கப்படாவிட்டால் அது வெறும் வீணாக தான் இருக்கும். ஆனா தன்னை உடைக்கும்படியாக அது அனுமதித்தால் அந்த கோதுமை மணிக்குள்ள இருந்து என்ன வரும்? பலன், ஜீவன் என்ன செய்யும்? வேலியோட வெளியில வரும். Hallelujah. It produces many seeds. David's floods, Svea flood உடைய வாழ்க்கை வீணாகல. இன்னைக்கு நான் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். உங்கள யாருக்குமே இந்த பேர் தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஆனா பேர் தெரியலனாலும் ஒரு 4 அடி 8 இன்ச் இருக்கிற ஒரு சரீர ரீதியாக எந்த தகுதியுமே இல்லாம, எந்த வசதிகளுமே இல்லாம ஒரு அனாதையின் மரணத்தை போல காடுகளுக்குள்ள போய் நிறைய மிஷனரிகள் அப்படி தங்களுடைய ஜீவனை விட்டதுனால தாங்க இன்னைக்கு இயேசுவின் அன்பு, நற்செய்தி, சுவிசேஷம் உலகம் எங்கோ என்ன செஞ்சுட்டு இருக்குது? பரவிக்கிட்டு இருக்குது.